ஜெய் சுவாமி விவேகானந்தா ஜி கி ஜெய். இந்தியர்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்திய தினம்தான் செப்டம்பர் 11, 1893 இந்தியனுக்கு இங்கு அனுமதி இல்லை என்ற வாசகம் மேலை நாடுகளில் பல இடங்களில் தொங்கவிடப்பட்டிருந்த காலம் அது. அங்கு தொங்கியது அட்டையல்ல, நமது தேசத்தின் மானம். இந்தியா ஓர் அடிமை நாடு. எந்த நாட்டினரும் வந்து நம் மக்களை மிதிக்கலாம், நிதியை கொள்ளையடிக்கலாம் என்று நாம் உலக அரங்கில் பிரசித்தி பெற்றிருந்தோம். நம் நாட்டிற்கென தனி அந்தஸ்தோ அடையாளமோ இல்லாதிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்தில் தூங்கும் ஒரு வீரனின் மண்டையில் தட்டினால் அவன் எவ்வாறு சோம்பலிலிருந்து விடுபடுவானோ அந்த பணியை முதலில் செய்தவர் சுவாமி விவேகானந்தர். ஆங்கிலேயனுக்கு ஓர் அருவருப்பான அடிமை அவன். அந்நிய கலாச்சாரத்தின் மீது வெறித்தனமான கவர்ச்சி கொண்டவன். வெள்ளைத்தோல் என்றால் அடிமைகளாகிவிடும் அன்றைய மக்களின் முன்னேற்றத்திற்காக சுவாமி விவேகானந்தர் என்ற சிங்கம் கர்ஜித்த தினம்தான் செப்டம்பர் 11. அந்த கர்ஜனை கேட்டு இந்து மதத்தில் இருந்த, இந்திய நாட்டில் எல்லா துறைகளிலும் இருந்த சுயநல பேய்கள், மூட நம்பிக்கையையும் தீண்டாமையும் வளர்த்து வந்த குள்ள நரிகள் எல்லாம் அஞ்சி ஓடின. சுவாமி விவேகானந்தர் உலக சர்வ சமய பேரவையில் 1893 செப்டம்பர் 11 ஒற்றை வரியினால் மக்களின் உள்ளங்களை வென்றார். தங்களது மதங்களை மட்டுமே பிடித்து கொண்டு அலையும் மத வெறியாளர்களுக்கும், பிறரை மதம் மாற்றி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளும் மத வியாபாரிகளுக்கும் சாவு மணி அடித்த தினம்தான் செப்டம்பர் 11. உலகம் சில வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் 11 அமெரிக்க இரட்டை கோபுரங்களில் நடந்ததைக் கண்டு திகிலடைந்தது. அதற்கு 130 ஆண்டுகளுக்கு முன்பு ஓர் அருமையான, ஆழமான, அன்பான, சமய சான்றாண்மை மிக்க, மெய்யான அமைதி மார்க்கம் கொண்ட உலக சகோதரத்துவத்தை செப்டம்பர் 11 நம் உலகம் தரிசித்தது. உலகிலேயே 3½ நிமிட சிற்றுரை கேட்ட அனைவரையும் ஆனந்தத்தில் மூழ்க வைத்தது என்றால் அது சுவாமி விவேகானந்தரின் சிக்காகோ சிற்றுரைதான். பொதுவாக பேச்சாளர்கள் தங்கள் கருத்தை ஆழமாக கூறி மக்களை கவர்வார்கள். சிலர் பார்வையாளர்கள் விரும்புவதை பேசி புகழ் வாங்குவார்கள். மற்றும் சிலர் தங்களுடைய மக்கள் மத்தியில் பேசி பரவசமூட்டுவார்கள். ஆனால் சிக்காகோ சிறப்புரை தினத்தன்று அந்த அரங்கில் இருந்த 4000 பேர்களில் 4 பேருக்கு கூட சுவாமி விவேகானந்தரை தெரியாது. ஆள் பலமும் பணபலமும் அவருக்கு என்னவென்றே தெரியாது. எந்த கார்ப்பரேட் விளம்பர நிறுவனமும் அவருக்கு இருந்ததில்லை. அவரது பெயரை திரும்ப அவரது புகைப்படத்தை திரும்ப மக்கள் மனதில் பரப்பும் ட்விட்டர், வாட்ஸ்அப், செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற எதுவும் இருந்ததில்லை. ஆனால் சுவாமி விவேகானந்தர் இறைவன் நல்கிய ஆழ்ந்த இயற்கையான நுண்ணறிவும், ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுவோமா இதை, மக்களின் நன்மையில் பேரன்பும் கொண்டிருந்தார். சமூக வலைதளங்கள் எதுவும் இல்லாத காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தரின் உரை எவ்வாறு நாடெங்கும் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தியது? அதற்கு பல காரணங்கள் இருந்தன. அவற்றுள் முக்கியமானவற்றை நாம் இங்கு அவதானிப்போம். சுவாமிஜியிடம் இருந்த 4 முக்கிய அம்சங்கள் உலக தரத்தில் உண்மையான தலைவனாக அவரை தூக்கி நிறுத்தியது. முதல் தகுதி, சுவாமி விவேகானந்தரின் தன்னம்பிக்கை தான் அவரை அவ்வாறு பேச வைத்தது. சுவாமிஜியின் கருத்துக்கள் தனி மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் நம் தாய் திருநாட்டிற்கே நம்பிக்கை ஊட்டின. சர்வசமய பேரவையில் எந்த நிறுவனமும் அவரை பேச அழைக்கவில்லை. சுவாமிஜி சிறப்பான சொற்பொழிவாளர் என்று யாருக்கும் தெரியாது.
அவர் உண்பதற்கும் தங்குவதற்கும் கூட இடமின்றி அமெரிக்க தெருக்களில் அலைந்ததுண்டு. அவரது உடையைக் கண்டு கல்லால் அடித்தவர்களும் உண்டு. பணம் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. உணவு, மனிதர்கள், தட்பவெட்ப சூழ்நிலை என எல்லாமே சிரமமாகவும் சிக்கலாகவும் இருந்தன. என்றாலும் அவர் எல்லா இன்னல்களையும் இடர்பாடுகளையும் சிகாகோ சிறப்புரை நிகழ்த்துவதற்கு முன்பு தன்னம்பிக்கையுடன் கடந்து கொண்டிருந்தார். சுவாமி விவேகானந்தர் சுவாமி துரியானந்தரிடம் கூறினார், ஹரிபாய், சர்வசமய பேரவை நடப்பதே எனக்காகத்தான் என்று கூறினார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த தன்னம்பிக்கை. இரண்டாவது மிக முக்கியமான தகுதி, மனிதன் தெய்வீகமானவன் என்ற பேர் உண்மையை மக்களுக்கு கூறும் தொண்டினை செய்ய வேண்டும் என்ற தனியாத தாகம்தான் அவரை அவ்வாறு உரையாற்ற வைத்தது. உலக மக்கள் அனைவருக்கும் தெய்வீகத்தை போதிக்க வேண்டும் என்பது சுவாமிஜிக்கு வழங்கப்பட்ட இறைவனது கட்டளை. அதை செம்மையாக சீக்கிரம் நிறைவேற்று என்பது அவரது குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கட்டளை. அதற்காக சுமார் 12 ஆண்டு காலம் பாரதமெங்கும் காலார நடந்து சென்று பாரதத்தின் வளமைகளை கண்டு வியந்தார். அதே சமயம் வறுமைகளை கண்டு வியர்த்தார், கண்ணீர் சொரிந்தார். மேன்மக்களை சந்தித்தார். அதே சமயம் தரித்திர நாராயணர்களிடத்தில் நீங்கள் தெய்வங்களே என்று அறிவித்தார். பூமிக்கடியில் உள்ள புதையலின் மீது நின்று பிச்சை கேட்கும் மனிதர்களாக இந்து மக்களையும் இந்தியர்களையும் அவர் கண்டார். புதையலையும் தோண்டி எடுத்தாக வேண்டும், மக்களின் மனங்களில் உள்ள பிச்சைக்காரத்தனத்தையும் விரட்டியாக வேண்டும். இந்த 2 பணிகளையும் சுவாமிஜி மக்களுக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே வந்தார். ஆனால் பெரும் பலன் இல்லை. அதற்காகத்தான் அவர் சர்வசமய மாநாட்டிற்கு சென்றார். பொதுவாக அம்மா சோறு ஊட்டினால் அது வெறும் சாதமாக பிள்ளைகளுக்கு தெரியும். அதையே ஒரு பாக்கெட்டில் அடைத்து அதற்கு அமெரிக்க முத்திரை கொடுத்து விட்டால் குழந்தைகள் குதூகலிப்பார்கள் அல்லவா? அதுபோன்று சுவாமிஜி பாரதத்தின் ஆன்மீக பெருமையை அமெரிக்காவில் முழங்கினார். என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த நம் மக்கள் விழித்து கொண்டார்கள். அது நடந்த தினம்தான் செப்டம்பர் 11. சுவாமிஜியின் 3வது மிக முக்கியமான தகுதி அவரது ஆன்மீக தகுதி. அதுவே அவரை உரையாற்ற வைத்தது. அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்று சுவாமிஜி முழங்கியதும் அந்த அரங்கில் சோர்ந்து அமர்ந்திருந்த மக்கள் நிமிர்ந்து எழுந்தார்கள். கிறிஸ்தவத்தை தவிர, தங்களது சொந்த மதத்தை தவிர மற்ற நாடுகளிலும் மேன்மையான மக்கள், மேன்மையான மத கருத்துக்கள் இருப்பதை அந்த அரங்கில் இருந்த 4000 இதயங்களும் ஏற்றன. அவர்களது 8000 கைகளும் பாராட்டின. தாங்கள் வெறும் கிணற்று தவளைகளாக வாழ்ந்து வருவதை சுவாமிஜி அவர்களுக்கு உணர்த்தினார். அவர்களும் அதை உள்வாங்கினார்கள். ஒற்றை வரியில் விவேகானந்த சுவாமிகள் உலகை வெல்வதற்கு பல காரணங்களுள் ஒரு முக்கிய காரணம் அவரது துறவரம்தான், அவரது பிரம்மச்சரிய விரதம்தான் என்று அவரே கூறினார். உடலாலும் மனதாலும் சாதாரண மனிதன் வீரியத்தை வீணடிக்கும் போது, உடல் சக்தியையும் மனோபலத்தையும் வீணடிக்கும் போது, அதனை விவேகானந்தர் தாய் மதத்தின் எழுச்சிக்காக மடை மாற்றம் செய்தார். அதற்காகவே தன் உயிரை வழங்கினார். 4வது மிக முக்கியமான தகுதி, இறைவனின் பிரதிநிதியாக இருந்தே அவர் உலக அரங்கில் உரையாற்றினார். சுவாமிஜி சிகாகோவில் சீரிய உரையாற்றி உலகிற்கு வீரியத்தை கொடுத்தார். அதற்கான மேற்கூறிய 3 முக்கிய காரணங்களோடு அதிமுக்கிய காரணமாக அமைந்தது அவரது குரு பக்தியும் இறை பக்தியும் தான். நரேன் சுவாமி விவேகானந்தரின் சிறு வயது பெயர்.
நரேன் உலகிற்கு போதிப்பான் என்று அவரது குருவான ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆண்டவனின் கட்டளையை பிரகடனப்படுத்தினார். சுவாமி விவேகானந்தர் அந்த கட்டளையை நிறைவேற்றும் ஒரு பக்தனாக, ஒரு புனிதராக, உலகத்தரத்தில் ஓர் ஒப்பற்ற மனிதராக தன்னை முற்றிலும் மேம்படுத்திக் கொண்டார். உலக அரங்கில் அவரது அந்த ஒப்பற்ற நாடகம் அரங்கேறும் முன்பு எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அத்தனையும் அவரது பக்தி, ஞான, வைராக்கிய தீயின் முன்பு தூசிகளாயின. இன்று நாம் பார்க்கும் உலகை மிரட்டி வரும் மதவெறி, பிரித்தாளும் சூழ்ச்சிகள் போன்றவற்றிற்கு விவேகானந்தர் அன்றே சாவுமணி அடித்தார். அவரது சொற்பொழிவிலிருந்து நான் வாசிக்கிறேன், அதை கேளுங்கள். சுவாமிஜி கூறினார், பிரிவினைவாதம், அளவுக்கு மீறிய மதப்பற்று, இவற்றால் உண்டான மதவெறி, இவை இந்த அழகிய உலகை நெடுநாளாக இறுக பற்றியுள்ளன. அவை இந்த பூமியை நிரப்பியுள்ளன. உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரிகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகுலைய செய்துவிட்டன. அந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் இன்று இருப்பதை விட பன்மடங்கு உயர்நிலை எய்திருக்கும். சுவாமி விவேகானந்தர் தொடர்கிறார், ஆம், அவற்றிற்கு அழிவு காலம் வந்துவிட்டது. இன்று இந்த சர்வ சமய பேரவையின் ஆரம்பத்தை குறிப்பிட காலையில் முழங்கிய மணி மத வெறிகளுக்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவு மணியாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன். இதை சொன்னவுடன் அவ்வளவு மக்களும் பூரித்து போனது உலக வரலாறுகளில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. சுவாமி விவேகானந்தரின் இந்த உரையை ஒவ்வொரு மனிதனும், ஏன் உலகில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு முறை வாசித்தால் கூட உலகம் பெருமையால் நிமிர்ந்து நிற்கும். அதைவிட சிறப்பான அம்சம் பாருங்கள், அவ்வளவு உன்னதமான உரையினை நிகழ்த்திய பிறகும் சுவாமிஜி தன்னடக்கத்துடன், லோகமாதா என் மூலமாக இந்த உரையை நிகழ்த்தி கொண்டால், குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் என் மூலமாக இந்த உரையை ஆற்றினார் என்றார் அந்த குருபக்த சிரோமணியான சுவாமி விவேகானந்தர். இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் 4 முக்கிய தகுதிகளுடன் சிகாகோ சிறப்புரை நிகழ்த்தினார். அவை: மனிதனின் தெய்வீக தன்மையை அவனுக்கு கூற துடித்த உள்ளம். 2வது, அதை செய்வதற்கான தன்னம்பிக்கை. 3வது, அந்த தன்னம்பிக்கையோடு அதை செய்வதற்கான ஆண்டவனின் ஆணை பெற்றிருந்தார் அவர். தான் எண்ணியதை, தனக்கு வழங்கப்பட்டதை நிறைவேற்றுவதற்கான ஆன்மீக தகுதியும் ஆகிய 4 அம்சங்களும் சேர்ந்து இந்த நானிலத்திற்கு அவர் உன்னதமான அந்த உரையை நிகழ்த்தினார். சுவாமி விவேகானந்தர் ஓர் இந்து மத துறவி மட்டுமல்ல, புத்தரை போன்றும் இயேசுபிரானை போன்றும் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்றும் அவரும் உலகத்தை சீர் செய்ய வந்த ஒப்பற்றவர் என்பது உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும். உலகளாவிய மனித நேயம் மிக்க அவரது கருத்துக்கள், அன்பு, இரக்கம், கருணை, பக்தி, சரணாகதி, மனித நேயம், உலக மக்கள் அனைவரையும் அவர் சேரவாரி ஜெகத்தீரே என்று அழைத்த விதம், அவற்றை இந்த உலகம் புரிந்து கொண்டால் அமைதி நிச்சயம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இருக்கும், ஒவ்வொரு இல்லங்களிலும் அது இருக்கும், ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும். அதுவே உலக சகோதர தினத்தின் சுவாமி விவேகானந்தரின் செய்தியாக நமக்கு உள்ளது. ஜெய் சுவாமி விவேகானந்தருக்கு ஜெய்.